இன்றைக்கு ஒரு புதிய போதனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, எல்லாருக்கும் தேவையான பகுதி, கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி. இதை கற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அப்படியான எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நல்ல தலைப்பு, விசுவாச வாழ்க்கை. என்னங்க? விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் உள்ள வாழ்க்கை எப்படி வாழணும், வேதம் நமக்கு எப்படியாக அதை கற்றுக் கொடுக்கறதுன்றதை நம்ம இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷனில் நான் கொஞ்சம் உங்களுக்கு சில வசனங்களை உங்களுக்கு காட்டி தொடரலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபகம் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் அப்படின்னாலே புதிய பிரமாணத்தில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரம் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எது அதிகமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பழைய பிரமாணத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அவங்க என்னென்ன மாதிரியான விசுவாசத்துக்குள்ளே நடந்தாங்க, அவங்க எதை பெற்றுக்கொண்டாங்கன்றதை பற்றி மென்ஷன் பண்ணுது இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அதில் இந்த 3 வசனமும் அந்த 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 அதிகாரத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் போல பாருங்கள். ஸோ அதை கவனிப்போம். நான் அந்த இதை தான் இன்றைக்கி கவனிக்கலான் இருக்கேன். பாருங்கள், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமுமாக இருக்கிறது. விசுவாசம் எப்படி இருக்குதா? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏதாவது புரிஞ்சுதா? ஏன்னா விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம்னா என்ன அப்படின்னு புரியலன்னா என்ன செய்ய முடியாது, அந்த இதுக்குள்ளே போக முடியாது இல்லையா? கவனமாக கவனிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இங்கே எதுவரை இல்லவே இல்லை. புரியுதா? அல்லது உங்களுக்கு அது இல்லை, காணப்படவே இல்லை. ஸோ அதனுடைய நிச்சயம். அப்போது இந்த நிச்சயம் எங்கேருந்து வருதுன்னா, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகளின் உறுதினா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பினால் அந்த வார்த்தைக்கு உள்ளதான் இருக்குது காணப்படாத உங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய அந்த நிச்சயமான வாழ்க்கை. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. நம்பப்படுற உறுதினா, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. இப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு இருக்கு. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? மேய்ப்பராக இருக்கிறார். எங்க? அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? இல்லையா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாத நிச்சயம். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அப்படின்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, என் கூடவே இல்லையே, நான் பார்க்கறதுக்கு இல்லை, ஆனால் நான் நம்புகிறேன் உறுதியா. ஏன்னா அவர் சாட்சிகளோடு கூட இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறத எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவரால் தான் எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நடப்பித்தார், நடப்பிக்கிறார், இனி நடப்பிக்க போகிறார் இல்லையா? அதனால வார்த்தையை நம்ம மீண்டும் நம்புறோம். எப்படி ஆபிரகாம் வார்த்தையை நம்பினானோ, ஈசாக்கு வார்த்தையை நம்பினானோ, எப்படி யாக்கோபு நம்பினானோ, அவர்கள் நம்பினபடியே அவர்கள் எப்படி ஏமாற்றப்படாமல்
நம்பின வார்த்தையின்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அதே போல ஆபிரகாமின் சந்ததியான நம்மளும் தேவனுடைய வார்த்தையை நம்புறோம், அதை உறுதியா நம்புறோம். அதனால என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில காணப்படாத சகல நன்மைகளையும் காண போறோம். ஆனா இது காணப்படாத உலகத்துல இருக்குது. நம்ம காண்கிற உலகத்துல இருக்கலாம் இல்லையா, இந்த கண்ணால பார்க்கிற உலகம். இப்போ விசுவாசம் அல்லாதவர்கள் கூட, விசுவாசிகள் இருக்கலாம், விசுவாசிகள் அல்லாதவர்களா இருக்கலாம், ஒரு நன்மையை பயன்படுத்தணும்னா அதை எங்க வரணும்? விசிபிள் வேர்ல்டுல வரணும். விசிபிள் வேர்ல்டுனா காண்கிற உலகம். இந்த காண்கிற உலகத்துல பணம் வராம பணத்தை பயன்படுத்த முடியாது. இப்போ பணம் எங்க இருக்குதுன்னா காணப்படாத உலகத்துல பணம் இருக்கிறது. இன்விசிபிள் வேர்ல்டு, அதுதான் ஸ்பிரிச்சுவல் உலகம். ஆவிக்குரிய உலகத்துல நம்ம மாம்சத்துக்குரிய எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல ஏற்கனவே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. தயார் செய்து வைக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய வாயினாலே சொல்லி இந்த பூமிக்கு நம்முடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாக்கு பண்ணி அவர் பத்திரம் செய்து கையெழுத்திட்டு நமக்கு வேதமாய் கொடுத்திருக்கிறார். சரியா? பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் காணப்படாத உலகத்தில் இருக்கிற நன்மைகளை காண்கிற உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையை எவரெல்லாம் விசுவாசிக்க கூடுமோ, இயேசு என்கிற நாமத்தில் எவரெல்லாம் விசுவாசிக்க முடியுமோ அந்த விசுவாசத்தின் மூலமாய் காணப்படுகிற இந்த உலகத்திற்கு காணப்படாத உலகத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். இதுதான் நீங்கள் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இல்லையா? இந்த வழியில வந்த எல்லாருமே சாட்சியோட என்ன செஞ்சாங்க? இப்படிதான் சாட்சியாக்கப்பட்டாங்க. புரியுதா? இப்படிதான் சாட்சி வந்துச்சு. அவங்க நம்பினாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள். அந்த நம்பினபடி என்னாச்சு? அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அதனால சாட்சி உண்டாச்சு. பாருங்க, ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? பார்க்கலாம் பாருங்க. விசுவாசத்தினாலே, 3வது வசனம் போடுங்க, நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப ஆழமா கவனிச்சாதான் அது புரியும். பாருங்க, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள்னா நம்ம உலகத்தில் இருக்கிற நன்மைகள், நீங்க பார்க்கிற நன்மைகள், இந்த சேரு, இங்க இருக்கிற சவுண்ட் சிஸ்டம், இங்க இருக்கிற கேமராஸ், இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பாருங்க, அதாவது விசுவாசத்தின் மூலம் தான் இதெல்லாம் இங்க வந்துருச்சு. இதெல்லாம் சும்மா வரலைங்க, இது விசுவாசத்தினால தான் வந்துச்சு. எப்படி விசுவாசிச்சோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. புரிஞ்சுதா? இந்த சேருக்காக நம்ம ஜெபிக்கும் போது சேரை பார்த்தோமா, காணப்படாத உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்படியே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும்போது வழியெல்லாம் சேரா தொங்கி நிற்குது. தொங்கி நிற்குது. என்ன நம்ம ஆளுக்கு ஏதோ வேற மாதிரி பொறாமப்பட்டிருப்பாங்க இல்லையா? வரவே செய்யாது இல்லையா? இப்போ ஒரு மனுஷன்ட்ட வந்தாலே பொறாம வருது இல்லையா? எப்படி? ஒரு மனுஷன்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்த உடனே உனக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பொறாம வருது இல்லையா? இல்லையா? இப்போ உங்களுக்கானது எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே கட்டி தூக்கி விட்டுருக்கிறார். எங்கேயும் வானத்திலேருந்து சேரா நிற்கிது.
இங்கேருந்து கருங்கல் போகிறது வரைக்கும் இல்லையா, வானத்தை பார்த்து போய் நம்ம சர்ச்சுக்கு ஒரு 10 சேர் இல்லைப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு 10 சேர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு குசும்பு பிடிச்சி என்ன செஞ்சுருப்போம், ஆண்டவரை பார்த்து புறப்பட்டிருப்போம் டைரக்டா. புரியுதா? பாருங்களேன், எதுவுமே தோன்றப்படுகிறவைகளால் வரல. இங்க விசுவாசம்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் ஏற்கனவே இருக்கிறத நம்புறது இல்லை, விசுவாசம் இல்லாததை நம்புறது தான் விசுவாசம். கவனமா கவனிங்க, விசுவாசம் காண்கிறது அல்ல, நம்புறது வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கைன்னா அந்த சேர் இருக்குது, நான் உட்காந்துருக்கலாம், சேர்ல உட்காரு அப்படின்னா நான் உட்காந்துருக்கலாம், எனக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே நான் சேர்ல உட்காந்துருக்கிறேன். கவனிங்க, இது சேர், ஏற்கனவே இது எனக்கு இது மாதிரி சேர் நிறைய பார்த்துருக்கிறேன். ஒருவேளை இந்த இந்த பச்சை கலர் சேர் நான் பார்க்கல, ஆனால் இப்போ ரோஸ்லெட் செட்டு சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் இதில் உட்காருங்க அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன், உடஞ்சிருக்குமோ, அதெல்லாம் வேற, அது வேறக்கு இருக்கு, அது வேற. இவங்க உட்கார சொல்றாங்க, நான் என்னால் என்ன செய்வேன், இவங்க சொல்றனால நம்பி உட்காருவேன். அதுக்கடையில சொல்றாங்க, பிரதர் கொஞ்சம் பார்த்து, ஏற்கனவே ரூம் திறந்து விழுந்து இடுப்பை கொஞ்சம் உடச்சிக்கிட்டாரு, நீங்க கொஞ்சம் பார்த்துன்னா நான் என்ன செய்வேன், அப்படி இருப்பேன் இல்லையா. நம்பிக்கையில கொஞ்சம் அதிக நம்பிக்கைக்குள்ள நான் போயாவது என்ன செய்வேன், இந்த கண்ணால பார்க்கறதுனால இருந்து தைரியம் வந்துடும், எனக்கு தைரியம் வரும். எப்படியா இருந்துடலாம், பார்த்து இருந்துக்கங்க, கொஞ்சம் கீறி இருக்குது பாருங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன், டயர்டாகவும் இருக்குது, கீறுனா கீறட்டும், பார்த்துருப்பேன்டா, கடைசி வரைக்கும் அலாட்டா என்ன செய்வேன், நான் இருப்பேன், உட்கார்ந்துருவேன். நான் ஏன் உட்கார்ந்துருக்கிறேன்னா, என் கண்ணால இதை பார்க்குறேன், இதுல என்ன குறை வந்தாலும் என்னால இதை மேனேஜ் பண்ண முடியும். எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, கீழே உட்காந்துருக்கிறேன், கொஞ்சம் திட்ட மாதிரி ஏதாச்சும் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லையா மனுஷன் யோசிச்சான், திட்டையில் உட்காந்தான், நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே ஒரு திட்டம் மாதிரி உருவாக்கி உட்கார்ற மாதிரி உன்னை ரெடி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி காணாத உலகத்தில் இருந்த காண்கிற ஐஸ்வர்யமான இந்த செயரை ஒருத்தன் விசுவாசித்ததுனால்தான் இன்றைக்கு இது நாற்காலி, நம்ம எல்லாம் அசால்ட்டா வந்து உட்கார்ந்துருக்கிறோம். புரியுதா? காண்கிற இது இங்க இருக்கிறதுல இருந்து வரல, காணப்படாத உலகத்திலிருந்து வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? உண்டாக்கப்பட்டதென்றும் காண்கிறவைகளால் தோன்றப்படவில்லை அல்ல. இது ஏற்கனவே சேரா இருந்ததுனால வந்தது இல்லைங்க. இந்த சேரை காப்பி அடிச்சு இன்னொரு சேர் வந்துடும், ஈஸி. 100 ரூபாய் நீ செலவு பண்ணா இன்னொரு ஆள் 100 ரூபாய் செலவு பண்றாங்க, அது வேற. ஆனா இப்படி ஒண்ணுமே என்னன்னே தெரியாது. வனாந்திரத்தில் இருக்கிறோம், அங்கே சேரே என்னன்னு தெரியாது. ஒரு காட்டில் இருக்கிறோம், அவங்களுக்கு சேர்னா என்னன்னு தெரியான்னு வைங்களேன். நீங்கள் போய் ஒரு சேரை கொண்டு வச்சிட்டிங்கன்னா இது அடுப்பு போல இருக்குன்னு சொல்லி அடியில் வச்சு தீ மூட்டிடுவாங்க இல்லையா? அப்போ காணப்படாத உலகத்தில் இருந்த இந்த ஆசீர்வாதத்தை காண்கிற உலகத்திற்கு விசுவாசம்தான் கொண்டு வந்தது. கவனமா இருங்க. இப்போ நமக்கு எல்லாம் இருக்குது, நீங்க பெரிய விஞ்ஞானியெல்லாம் மாற வேணாம். ஆனா உங்க வாழ்க்கையில உங்க நன்மையை நீங்க பெற்றுக்கணுமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, ரொம்ப கவனமா இருங்க. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன திட்டத்தோட இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தை அனுபவிக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய உலகத்தில் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ நீ இது வேணும் அப்படின்னா உனக்கு அது இல்லை, உன் வீட்டில் சேரே இல்லைப்பா, ஆனால் உனக்கு சேர் தெரியும், உட்காந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீ விசுவாசிக்கிறது எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, நீ காண்கிற உலகத்தில் இருக்கிற
மதிப்புக்கேற்ற மனுஷர்களிடத்தில் இருக்கிற செயலை நீ விசுவாசிக்க கூடாது. எதை விசுவாசிக்கணும்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களை நற்சாட்சி பெற்ற அவர்களை, சாலோமனை, தாவீதை எப்படி உடுத்துவித்தாரோ அதன்படி நீ விசுவாசித்தால், நீ பக்கத்தில் இருக்கிற சித்தப்ப மாதிரி பெரியப்ப மாதிரி நீ என்ன செய்ய மாட்ட, கர்த்தர் உடுத்து வைக்க மாட்டாரு. அவர் தன்னுடைய அளவின்படி உன்னை உடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குதான் பண்ணார் பாருங்க. ஆபிரகாம் வாக்கு பண்ண, சபை கிடையாது அவனுக்கு, அவனுக்கு சர்ச்செல்லாம் இல்லை. செய்தியை கேட்டு வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு விசுவாசிக்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படல. அவனுக்கு ஆண்டவரே வாக்கு பண்றாரு. நமக்கு இங்க டெய்லி வாக்கு பண்றோம். கண்ட வாக்கெல்லாம் கேட்டுட்டு போறீங்க. அல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்த சொல்லவில்லை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இல்ல சொல்றேன் பாருங்க, ஆபிரகாமுக்கு சபை கிடையாதுங்க. மெல்கிசேதேக்குங்கிற ஆசாரியனுக்கு அவன் என்ன செஞ்சான்? அவன் காணிக்கை கொடுத்தான், அவன் ஆசீர்வதிச்சான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. சபை எல்லாம் கிடையாது. நமக்கு வாரத்துல 2 ஆராதனை வச்சிருக்கிறோம் பாருங்க, இல்லையா? எத்தனை வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் விடுறாரு, அவுத்து விடுறாரு பாருங்க. அவுத்து விடுறாரா? இப்போ எதுக்கு அவுத்து விடுறாரு? உங்களுக்கு காணாத உலகத்துல உங்களுக்கு ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களை காண்கிற உலகத்துக்கு கொண்டு வர உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. விசுவாசம் கற்றுக் கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் அது இல்ல. ஆனா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமியில நிரம்பி இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவனை சும்மாலாம் கூப்பிடல. எப்படி கூப்பிட்டாரு? ஏபா வாப்பா, 100 வயசு ஆச்சா? ஆச்சா ஆச்சுப்பா, உனக்கு குழந்தை போ. எப்படி உனக்கு குழந்தை? என்ன சொல்றிய? என்ன சொல்லுதிய? ஒரு மாதிரி தானே ஆயிருப்பான், இல்லையா? அக்கா மார்வ டப்புன்னு ஒரு மாதிரி ஆவாங்க, ஆனா பட்டுன்னு பிடிப்பாங்க, இல்லையா? ஆம்பளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் டப்புன்னு பிடிச்சிருவாங்க பாருங்க, பட்டக்குன்னு பிடிச்சிருவாங்க. பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், சித்திக்கிட்டையும் பெரியமைகிட்டையும் கேட்கணும். எப்படி? சித்தி பெரியமேட்டெல்லாம் ஒரு லைட்டா ஒரு இது போடுவாங்க. சொல்லுங்க என்ன அப்படிதான். அடுத்து பொய்யே சொன்னாலும் நம்பிடுவாங்க. நம்பிக்கையா சொல்றேன். இங்க ஆபிரகாம இப்ப பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இப்ப இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு, அப்படித்தானே? இதை நீங்க ஆமேன்னு சொல்லியாச்சு, வாங்கியாச்சு. எத்தனை பேர் வாங்கினியோ? வாங்கிட்டீங்க. ஆனா இந்த ஆபிரகாம் பயிரிக்கா எல்லாம் யாரு? அவனுக்கு இப்படி எல்லாம் இல்ல. நீங்க டப்புன்னு சொன்னீங்க, வாங்கிட்டீங்க. ஆமேன் சொன்னீங்கனாலே வந்துருச்சு, அவ்வளவுதான். வார்த்தை புறப்பட்ட போதே வல்லமை வந்துருச்சுங்க. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு நமக்கு ஈஸியா எடுக்கிறோம். ஆமேன்னா அவ்வளவுதான். நீ யாராரு, எவனாரு, எப்படிப்பட்டவனாரு, எந்த மாதிரி வேணா இருந்துக்கோ. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே ஆமென் அப்படின்னா நீ எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான், வந்துருச்சு. அது உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த அந்த ஆசீர்வாதம் ஆவியிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மூலமாய் மாம்சத்துக்கு அதனை செய்யுது, வந்துருச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு இப்படி கொடுக்கப்படல. அதனால ஆபிரகாமுக்கு ஒரு வேலை செஞ்சார் ஆண்டவர். என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? பார்க்கலாம். அப்பதான் நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு தெரியும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசத்தினாலே நம்ம உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டப்பட்டது. இங்க பாருங்க, இதை கூட சொல்லி விட்டுச்சுட்டு நான் உள்ள போறேன். தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது இருக்குது. வார்த்தைனா இந்த பூமியையே தேவன் தன் வாயினாலே சொல்லி உருவாக்கி இருக்கிறார். அதனால வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் மூலமாய் உருவாக்கப்பட்டது அந்த உலகம். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, எதெல்லாம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ அப்படியே உண்டாயிற்று. இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னா, உண்டான இத இன்னும் உண்டாக்க, பலுகி பெருக. புரிஞ்சுதா? அவர் புல்ல உண்டாக்குனாரு,
வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்படுது? பலுகி பெருகி பூமியை நிரப்புகிறோம். முதல்ல கொடுத்த வாக்குத்தத்தமே இதுதான். ஹல்லேலூயா. எனக்கு புல் இல்லைங்க, ஒரே குஷ்டமப்பான மாதிரி, சாரி, ஒரே அங்கே தண்ணியே இல்லைப்பா, அங்கே புல்லு வளராது, ஒன்றும் வளராதுன்னா இந்த பூமிக்கு கர்த்தர் புல்ல முளைக்க பண்ணி இருக்கிறார், தானியத்தை முளைக்க பண்ணி இருக்கிறார், விருட்சங்களை முளைக்க பண்ணி இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையினால் முளைக்கப்பட்டு ஏற்கனவே இந்த விதை இங்க இருக்குது. விதை இல்லைன்னா தான் பிரச்சனை, விதை இருக்குது இல்லையா? கீரை வேணும்னா என்ன செய்யணும்? 10 ரூபாய்க்கு கீரை விதையை வாங்கி பழகணும், போடணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெஜிடபிள் தோட்டம் ஜெபம் பண்ணதுக்கு போயிருந்தேன். இப்படி பெரிய ஒரு வெஜிடபிள் தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அது வெஜிடபிள் தோட்டமாக மாறப்போகுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் ஜெபிக்கு போயிருந்தோம். அப்போது கீரை விதையை பாருங்க, அந்த விவசாயி சூப்பராக விதைக்கிறாரு. எனக்கே தெரியல, அது நானே கீரையை விதைச்சிருக்கிறேன், கீரையை பிடுங்கி திரும்ப நட்டுருக்குறோம் லைனாக. ஆனால் அந்த விவசாயி சூப்பராக விதைக்கிறார். எனக்கு அப்போ தான் தெரியுது. அப்படியே கொஞ்சம் மண் எடுத்தார் பாருங்க, கையில் கொஞ்சம் மண் எடுத்து கொஞ்சம் போல் விதையும் எடுத்து அப்படியே வச்சு விரவுறாரு. எப்படி? மண்ணையும் அப்படி தான் போடுவாங்க இல்லை? பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் ஏதோ தெரியுதுன்னு பீத்திக்கிறோம். அந்த விவசாயம் அதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியுது பாருங்க. ஆனால் வக்கனையாக கீரை கூட்டு வச்சா சாப்பிடுவோம். கீரையில் கலர் இல்லைன்னுவோம், கீரை கலர் குறைஞ்சின்னுவோம் இல்லையா? ரொம்ப கலராக இருக்குதுன்னுவோம், ஏதோ சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பாருங்க, நாங்கள் போகும்போது என்ன தெரியுது, அழகா ஒரு 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 பாலித்தீன் கவரில் கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படியே அந்த விதையை நல்லா விரவி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, போட்டாச்சு. இப்படி தான் போடணுமா? இதை இப்படி தான் போடணும். ஹல்லேலூயா. அப்போ இங்க கவனிங்க, கர்த்தர் எல்லாத்தையும் வாக்கு பண்ணிங்க கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ஏன் வாயினாலே அவர் சொன்னபடி நான் சொல்லும் போது இங்க அது பலுகி பெருகும். ஹல்லேலூயா. அப்ப அதற்கு தான் இங்க தேவன் தன் வாயினால் சொன்னப்பட்ட வானம் பூமி இங்க இருக்கிற எல்லாமே தன் வாயினாலே அவர் வாக்குப்படி உருவாயிற்று. இப்ப அவர் சாயலாய் அவர் ரூபமாய் உருவாக்கப்பட்ட நான் இங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், அவர் சொன்னதை நானும் சொல்லும் போது எப்படி தென்னந்தோப்பு இருந்துச்சோ, தென்னை மரம் இருந்துச்சோ, நான் பேசும்போது தென்னந்தோப்பு அப்படின்னா தோப்பா மாறும், தென்னங்காடு அப்படின்னு சொன்னா தென்னங்காடா மாறும் இல்லையா? புரிஞ்சுதா? புரியுதா? இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னா உனக்கு ஒன்றும் இருக்காது. எப்படி? எனக்கு அது இல்லைங்க, எனக்கு இது இல்லைங்க, அவனை மாதிரி எனக்கு ஒரு 10 சென்ட் கிடச்சிருந்தா 10 பைசாக்கு நீ உதவி இருக்க மாட்டேன். இல்லாததை இருக்கிறத அழைக்கணும், இருக்கிறவனை பார்த்து அப்படி இருக்கிறது இல்லை. ஏப்பா, இருக்கிறவனுக்கே கொடுக்கிற அளவுக்கு தேவன் நம்மளை விசுவாசியை வல்லமையாய் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறவனுக்கு 10 ஏக்கர் கொடு. எப்படி யோசிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமா? விசுவாசி தான் இப்படி யோசிப்பான். இருக்கிறவனுக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுறா, என்ன புதுசா இருக்கு? இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். ஏல அப்பன் சொல்லி இருக்கிறாரு, இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறதும் புடுங்கி கொடுக்கப்படும். ஒழுங்கா பயன்படுத்தல, 1 2 ஆக்கல, 2 4 ஆக்கல, 2 10 ஆக்கல, இருக்கிறதும் புடுங்கி இருக்கிறவனுக்கு கொடுக்க, இல்லாதவன்ட்டு புடுங்கி இருக்கிறவருக்கு கொடுக்க கொடுப்பா. புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்ல கரெக்டு தானே? வசனம் கரெக்டாக தானே பேசுறேன்? ரைட்டு. அப்போ இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, உருவாக்க பெருக்க வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு இது கற்றுக் கொடுக்கப்படுது, தேவ வசனம் கற்றுக் கொடுக்கப்படுது. ஆனா ஆபிரகாம் பார்த்துக்க, ரொம்ப கவனமா இருங்க. நான் இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் தேவன் புதிய பிரமாணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசாலத்தையும் நான் சொல்றேன். அப்ப நமக்கு எவ்வளவு அதிகமாய் அனுபவிக்க இங்க ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதை தான் இப்ப வேறுபடுத்தி பார்க்கலாம். பாருங்க,
இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு சர்ச்சு கிடையாது. வாரம் அவனுக்கு சர்ச்சு போக முடியாது. வாரத்தில் 2 நாள் சர்ச்சு போக முடியாது. ஒரு நாள் கூட அவனுக்கு சர்ச்சு கிடையாது. அங்க போதிக்கிறதுக்கு தேவனுடைய வசனம், வார்த்தை கிடையாது. அதனால நேரடியா ஆபிரகாமுக்கு வார்த்தையை சொன்னார். அவன் ஏற்றுக்கொண்டதனால அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஆபிரகாமை கர்த்தர் உருவாக்க முடிஞ்சது விசுவாசத்தினால. சரியா? இப்ப நம்ம எப்படி உருவாகலாம்? ஆபிரகாமுக்கு எதனால ஆபிரகாம் உருவானான்? ஆபிரகாம் உருவாவதற்கு தேவன் அங்க என்ன செஞ்சாரு? அதை என்னை பார்க்க போறோம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக வாசிங்க. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். ரைட்டு. உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? அவனுக்கு ஆண்ட ஒரு வாக்கு பண்ண உடனே அவன் என்ன செஞ்சானா, என்ன வாக்கு பண்ணார் அப்படின்னா, கவனமாக கவனிங்க, சிறு பிள்ளைகளும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. கர்த்தர் சொல்லும்போது கவனமாக இருங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், இங்கே விசுவாசம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. யார் போதிக்கிறாரோ அவரே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக இதை எடுத்து உடலே பயனுக்கு கொண்டு வர எனக்கு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு அப்படியெல்லாம் கொடுக்கப்படலை. ஆனால் ஆபிரகாம் ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறான். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்படி தெரியுமா? 100 வயசு ஆகும்போது அவனை கூட்டு, உனக்கு நான் ஒரு குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லலை, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்றாரு. எப்படி ஜாதியாக்கு? அப்படிதான் நக்கல் அடிச்சிருக்கணும் இல்லையா? என்ன பிசாசுன்னு நினைச்சிருப்பான் இல்லையா? எப்படி நினைச்சு பிசாசுன்னு நினைப்பான். இப்போ நல்ல போதகனாக இருந்து போய் ஊழியம் பண்ணால பிசாசு பொல்லாத ஆவி அவன்கிட்ட இருக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வாத பிசாசு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை? நான் நல்லா கேட்டிருக்கேன் ஃபுல்லாக. ஒன்று ஆசீர்வாதம். பின்ன என்னத்துக்கு இங்கே கொண்டு வந்தாருன்னு செத்து தொலைக்கவா? ஆபிரகாம பேசுனா நீ வசனத்தை பைபிளை திறந்து வார்த்தை எடுத்தாலே ஆசீர்வாதம் தான். அதை பலுகி பெருக்க தேவன் உருவாக்கின இந்த உலகத்தை பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி கர்த்தர் தன்னுடைய சாயலாய் ரூபமாய் அவரை போன்ற குட்டி தேவர்களை உருவாக்கி விட்டுருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன குட்டி பிள்ளைங்க 2 பேரை ஒரு மணி நேரம் விட்டுருங்க. வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற அரிசி, எப்படி மளிகை சாமான் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன நடக்கும்? முழுவதும் விதைக்கப்படும். உண்டா இல்லையா? விதைக்கப்படுமா இல்லையா? இந்த அறிவு மேலே ஏறினதுனால தான் அரிசி மேலே ஏறிடுச்சு. ஸ்டூலை போட்டு ஏறி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே ஆசீர்வாதத்தை கர்த்தர் அற்புதமாக வச்சிருக்கிறாரு. இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ண உடனே அவன் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறான்? எப்படிங்க அது? அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல.
நம்புறதுல காணாத உலகத்தில் இருக்குதுங்க. குழந்தைன்னு சொல்லும்போது குழந்தைன்னு சொல்லலைங்க, அவனுக்கு ஒரு ஜாதியாக்குன்றாரு. குழந்தையே இல்லை, வயசாச்சு, செத்து போயிட்டு, அவனுக்கு சரீர அவயங்கள்லாம் செத்து போயிட்டு, ஒய்ஃபுக்கு வர முடிஞ்சது, அவ்வளோ. ஐயோ இல்லையா? 75 வயசுல சொல்லும் போது ஓரளவு பரவாயில்ல, சாரால பார்த்துட்டு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு. இது கிளாடு நீ என்னத்துக்கு இன்னும் கூட இருக்கு. ஆனா அப்படி தோணலைன்றாங்க. அப்படி ஒரு தோணல் அவனுக்கு வரவே இல்லையா? அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, அவனுக்கு தேவன் வாக்கு பண்ண முடிய விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கு இல்லையா? அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணவே இல்லையாங்க. நம்ம ஆளுங்க ஜெபிங்க, இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, இங்கோட்டு இருக்கு பிரச்சனை பாருங்க, இங்கோட்டு இருக்கு பிரச்சனை பாருங்க, இங்கோட்டு 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 இல்லையா? கேட்கிறவர் என்ன பலவீனமானாளா? மனுஷனிடத்தில் நீ சொல்லும் போது என்ன செய்யணும் இல்லையா? ஒரு காரியத்தை சொல்லும் போது பார்த்துங்க, அங்கோட்டு போயிடாதீங்க, இங்கோட்டு போங்க. ஆண்டவரே பார்த்து வருங்க, வார வழியில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வழியில் ஒரு கள்ளன் இருக்கான், பயங்கர அழகம், கண்ணு வச்சு பார்த்தான்னா அவ்வளோதான். எப்படி மோசமான கண்ணு, நீங்கள் ஆசீர்வாதத்தை அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னா அப்படி நம்மளே ஆண்டவருக்கு சொல்கிற அளவுக்கு அறிவு பெருத்திருக்கிறோம். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக கேளுங்க. இப்போ அவனுக்கு தேவன் வாக்கு பண்ண உடனே என்ன செய்யறான்னா, அவனுக்கு சந்தேகமே வரலையாங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்தான். சரியா? இவனுக்கு விசுவாசம் வரும்படி தேவன் ஒரு காரியத்தை செஞ்சார். இப்போ என்ன நம்ம பிரசங்கிக்கிறோம் இல்லையா? எவ்வளோ டீட்டெயிலாக பிரசங்கிக்கிறோம், ஆவியானோ டீட்டெயிலாக பிரசங்கிக்கிறார். அவனுக்கு அப்படி டீட்டெயிலாக பிரசங்கிக்கல, அவனுக்கு ஒரு மேட்டரை செஞ்சார். அதான் இன்னைக்குள்ள ரகசியமே, விசுவாசத்துக்கு ரகசியமே சொல்கிறேன் கேளுங்க. அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17. அப்பொழுது ஆபிரகாம் 5:6 இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ரைட் இருங்க பாருங்க, கவனிங்க இந்த வசனம். ஆதியாகமம் 17 5வது வசனத்திலிருந்து, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடினாலே உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பே. இந்த வாக்கு தத்தத்தை எதுக்குள்ள வச்சாரு? எப்பா, இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? ஆபிராம் என்கிற ஒரு பேருள்ள ஒரு குலத்தொழில், ஒரு சிலை செய்கிற ஒரு குலத்தொழிலை உள்ள ஆபிராம் எனப்பட்டவனை எடுத்து, தம்பி உன் பேரில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? உன் பேரில் ஒரு பிரச்சனை இருக்கு. நீ அப்பா இல்லை, நீ அப்பாட்டாங்க இருக்க, நீ பேச்சுலராக இருக்க, நீ ஒரு அப்பாவாக மாறணும், அப்பனுக்கெல்லாம் அப்பனா மாறணும், தாத்தாவாக மாறணும். சொல்லுவாங்க இல்லையா, தாத்தா ஆயிட்டீங்க, பேர பிள்ளை பிறந்துருச்சு இல்லையா? இல்லையா? அப்பா தானே தாத்தான்னு கூப்பிட முடியும் இல்லையா? பேர பிள்ளை வேணான்னு தோணுது. எங்க இருக்கணும்னா கடைசி வரைக்கும் தாத்தாடி யாருமே கூப்பிட மாட்டாங்க. பிரதர் பிரதர் பிரதர். நல்லா இருக்குல்ல? பாருங்க, இவனை என்ன பண்றாருன்னா, ஆரம்பத்திலே இவனை தாத்தா பாட்டின்னே கூப்பிடுறாரு. யாரு? ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றாரு, ஏ தாத்தா, ஏ பூட்டா, ஏ பூட்டி. இது எல்லாமே ஒத்த பேர்ல மாத்தி விடுறாரு. டேய், நீ இனி ஆபிராம் கிடையாது, நீ இனி ஆபிரகாம், ஜாதிகளுக்கு தகப்பன்.
நீ தகப்பன், வெறும் தகப்பன் அல்ல, நீ ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். அப்போ இப்போ ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஹெசட்டட்ல போய் பேரை மாத்தியாச்சு, எனக்கு பேரை மாத்தி கொடுங்க. நோட்டரி பப்ளிக் கிட்ட போய் சிக்கு 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 சிக்கு, எனக்கு நீ ஆபிரகாம் அல்ல, என்னுடைய பேர் ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம கூப்பிடுறாங்க. ஆபிராம் திரும்பிய பார்க்க மாட்டான், அப்படித்தானே இருந்திருப்பான். கர்த்தர் பேரை மாத்தின பிறகு எப்படி இருந்திருப்பான் ஆபிரகாம்? ஆபிராம் 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 ஆபிராம், திரும்பிய பார்த்திருக்க மாட்டான். ஆபிரகாம், எஸ் ஐ ஆம் அப்படின்னா சுவிசேஷம், வாக்குத்தத்தம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று அவன் பேருக்குள் தேவன் வைத்தபடினாலே அவனை சொல்ல சொல்ல, அவன் பேரை கூப்பிட கூப்பிட கூப்பிட, அவனுக்கு நீ இன்னைக்கு ஆமென் சொல்ற, அன்னைக்கு ஆபிரகாம்னு கூப்பிடும்போது தேவன் அந்த பேரை எதற்காய் மாற்றினார், என்னத்துக்கு மாற்றினாரோ அந்த மாற்றினதை அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சான். கடையில் வந்து அவன் போட்டிருந்த கடையில் சாதனம் வாங்க வரும்போது, ஆபிரகாம், என் பேர் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம், ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். குழந்தை இல்லைன்றீங்கல்ல, ஜாதிக்கெல்லாம் தகப்பன் ஆக போறேன், என் பேரை மாத்திட்டேன், ஆபிரகாம். அப்போ தேவன் இந்த பூமியை தன் வார்த்தையினால் உருவாக்கினார் இல்லையா? இந்த வார்த்தையினால உருவாக்கின உலகத்தை, வார்த்தைக்குள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி தேவன் வார்த்தையை சுதந்திரமாய் தந்திருக்கிறார். இன்றைக்கு சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுவிசேஷமாய் சொல்லுகிறார், நற்செய்தியை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க பாருங்க, இப்போ சிலர் கேட்டிருக்காங்க இல்லையா, பேரை மாற்றணும், பேர் சரியில்லை. எப்படி சரியில்லை? அன்னைக்கு ஆபிரகாமுக்கு பேரை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா சுவிசேஷம் அவனுக்கு கொடுக்கப்படலை. வாக்கு பண்ணினார். வாக்குத்தத்தத்தை எல்லாத்தையும் எதுக்குள்ள கொண்டு வச்சார்னா ஆபிராமுக்கு கொண்டு வைக்கல, ஆபிரகாம் என்ற பேருக்குள் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனுங்கிற அடையாளத்தை ஆபிரகாமில் வச்சாரு. இனி நீ ஆபிரகாம் என்று சொல்லப்படுவாய். சரியா? இப்போ உங்களுக்கு சுப்பாண்டி, நம்ம சர்ச்சில் சிவபெருமாள் ஒரு ஆள் இருக்காரு இல்லையா? இருக்காரா இல்லையா? நாகப்பன் ஐயா இருக்காரு இல்லையா? முகமது இருக்காரா இல்லையா? சீக்கிரமா வருவாரு. இப்போ நம்ம பேரை சிலவளை பிடிக்காது, அப்படித்தானே? உங்க பேர் என்ன? ரூபன் பெருமாளா? ரூபன் மட்டும் தானே? ரூபன் ராஜன், ராஜன் அப்படி பிடிக்கலன்னு வைங்களேன். ராஜன் கூலிப்பணி ராஜன் பிடிக்கவே இல்லை அப்படின்னு வைங்களேன். இந்த பேரை மாத்திரத்துல ஒண்ணுமே நடக்காது. ஆபிரகாம் இருந்த நாட்கள் ஆசாரியனுக்கு வார்த்தை போதிக்க முடியல, பைபிள் இல்லை. இப்ப நல்லா போதிக்க முடியும். ராஜனே, நீ என்றைக்கும் ராஜாவாயிருப்பாய். ஹல்லேலூயா. உன்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு ராஜன் இருக்கனால தான் அப்படியா? இல்ல ராணி, எங்க ராணி? எங்க ராணி? ராணின்னு பேர் வச்சுட்டு ஒண்ணு இல்லாம இருக்கிறவங்க இங்க இருப்பாங்க. ஆனா தேவனை விசுவாசிக்கிற, வார்த்தையை விசுவாசிக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறத விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆமென் போடுறது. ஹல்லேலூயா. எவ்வளவு சூப்பர்ல.
இனி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கேட்கப்படாது. யாருக்கு இது கேட்கணும்? ஆபிரகாமும் கேட்கப்படாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துறேன்னா இயேசுக்குள்ள சகலமும் இருக்குது. ஆபிரகாமுக்கு இல்லாத நிறைய ஐட்டம் இயேசுக்கிட்ட இருக்கு, தெரியுமோ? ஆபிரகாமுக்கு எல்லாம் கொடுக்கப்படல. ஏன்னா உண்டானது எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்றும் அவருக்காகவும் உருவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படல. இங்க போதிக்கிற வார்த்தையை உங்களுக்கு காதல வச்சு கொட்டஞ்சு 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 உங்க ஆவியில கொண்டு வந்து நிரப்பி அப்படியே தொடர்ந்து உங்க சரீரத்துல வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் கொண்டு நிரப்புவதை நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு ஆவியானவரை கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆபிரகாமுக்கு பேர் மாத்த வேண்டி இருந்துச்சு. பார்த்தாரு, ஆபிரகாம் பேர் மாத்தினான், தப்புனான். இந்த கூட ஒன்று இருக்குது, சாராய். என்னது? சாராயா இல்லைங்க, சாராய். இவளுக்கு நீ சாராய் இருக்கக்கூடாது. வசனத்தை வாசிங்க கீழே. ராப்லா ஷெட்டு 15 எடுங்க, அதே அதிகாரத்தில். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி, ஏன்னா அதை யார்கிட்ட சொல்லல? ராணி அம்மாட்ட போய் சொல்லல, சுந்தரதாஸ் போய் சொன்னாரு. இனி நீ உன் மனைவி சாராயை இனி சாராய். வெறும் ராணின்னு கூப்பிடக்கூடாது, மகாராணின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. இங்க பாருங்க, ஆபிரகாம்கிட்ட நேரடியா பேசுறாரு, சாராயிட்ட நேரடியா பேச முடியல. அதான் தட் இஸ் a matter. அவ அவிசுவாசத்துல இருந்தா. முதல்ல அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவளுக்கு அவ யாருன்னா ஆபிரகாம் சும்மா விசுவாசிக்கலாம். கர்ப்பத்தை சுமக்கிறது யாரு? இவதான் சுமக்கணும். இவளுக்கு அந்த சம்பவமே இல்லையே. என்ன இல்ல? கர்ப்ப பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் கேட்டீங்களா? 2 நான் பாஷனை காய்ச்சி கேட்டீங்களா? இனி அவ்வளோதான் சொல்லிச்சுன்னு கேட்டீங்களா? கர்ப்ப பாத்திரத்தை எடுத்தா கேட்டீங்களா? இனி அங்கே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இல்லை ஆக்சுவலி பிரேய பதத்தில், அதனுடைய ஆழமான பதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, சாராளுக்கு கர்ப்ப பாத்திரமே இல்லை. புரிஞ்சுதோ? புரியுதா? அவளுக்கு விடாய்ப்பு நின்று போச்சு, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பட் இஸ் ரைட் திங் இஸ், ஓப்பனப்பா சொல்லணும்னா கர்ப்ப பாத்திரம் செத்துருச்சாங்க. இல்லை, செத்தது இருந்தா என்ன இல்லையா? இப்போ அங்கே ஒரு புனிதர் இருக்கிறார், மரித்து போனார். அவருடைய நாக்கு அழுகவில்லை, கல்லுக்கு இது குழுக்கல. அது என்னத்துக்கு? அழுகாம நாக்குறது செத்தப்புறம் இதுக்குதா? எல்லாம் புனித குடும்பமாக இருக்கிறீங்க, எல்லாம் ஒரே புனித குடும்பம். நீங்கள் எப்போ சன்னா மாறுறீங்களோ அப்போ தான் மேட்ரு. குமாரனா மாறலைன்னா மேட்ரு இல்லை. செயின்ட்னா யூ ஆர் நாட் செயின்ட், யூ ஆர் த சன். The power is not saint, the power is a son. Son is a matter, the son of God is matter. Understand what I am telling? நீங்கள் புனிதராய் இருப்பதல்ல தேவ சித்தம், நீங்கள் அவருடைய குமாரனாய் இருப்பது தான் தேவ சித்தம். ஹalleluya. இல்லையா? நம்மளை கூட புனிதராக்கிடுவாங்க. ஆட்சி மாறுதுன்னா சிக்கல் இல்லையா? ஒரு 1000 வருஷம் கழிஞ்சு இந்த மாதிரி செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செத்த பிறகு ஆட்சியெல்லாம் வேற சைஸில் மாறிடும். இவர் தான் புனிதர். டே, நான் புனிதர் இல்லடா, யூடியூப்ல எடுத்து பாடுறா, நான் அப்படி பிரசங்கிக்கவே இல்லடா, நான் சன்னுடா, ஐ ஆம் தி சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். வரப்போகிற பயல்களுக்கு இதெல்லாம் தெரியணும் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? சத்தியம் தெரியணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இங்க பாருங்க, தேவன் ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றுகிறார்.
ஏன்னா தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆபிராமுக்கு கொடுக்க முடியாது, ஆபிரகாம் மூலம்தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஏன்னா ஆபிரகாம் என்பதற்கு பொருள் ஜாதிகளுக்கு தகப்பன். இப்ப ஆபிரகாம ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றிட்டாரு. இன்னும் ஜாதிகளுக்கு தாயா மாறணுமே யாரு? ஒண்ணுக்கும் உழவா இல்ல இருக்கியா, ஒரு சொல்லு வழி இல்லை. உள்ள ஆட்டுக்கறியும் தின்னு கொளுத்து அங்க கிடந்து பிள்ளை மட்டும் வேண்டாம் திம்போம் ஆத்தாரு. டேய் இதுகிட்ட நேரடியா டைரக்டா தொடர்பு கொள்ள முடியல, கொஞ்சம் ஆட்டம் கண்டதா இருக்குது. நீ போய் அவளுக்கு பேரை மாத்து. எப்படி என்னத்த நீ ஜாதிகளுக்கு தகப்பனா எனக்கு வேணுமே, நீ யாரை கொண்டு வர? அந்த கிராஸ்ல அந்த அம்மாவுக்கு ஒரு தெளிவு வந்து இந்த அம்மாமாருக்கு அழும்போது இங்கிட்டு அழுறாங்களா இல்லை அங்கிட்டு அழுறாங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த வாக்கிலே ஆபிரகாமும் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை வெளிப்பட்டது, வாக்குத்தத்தம் சாராயின் இடத்திலிருந்து, நீர் ஒரு பெண்ணை கட்டும். பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது இல்லையா? நம்ம ஆளுங்க யாருக்கு கீழ்ப்படுகிறாங்களே இல்லையோ, கடைசியில் யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க இல்லையா? அம்மிக்கல்ல எடுத்து தள்ளினாலும் கோபம் வராதபடி இருந்து ஆக்டிங்க கீட்டிங்க போட்டு அம்மா சொல்றதை ஏத்துக்கிடுவாங்க இல்லையா? வேற வழி இல்லை. அதே போல இவனை ஏத்துக்கிட்டா அதெல்லாம் அது இன்னொரு கதை. ஸோ ஐ எம் நாட் கமிங், அந்த இடத்துக்கு வரல. இப்போ இந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன் என்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த பிற்பாடு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை மாற்ற வேண்டியது இருந்தது. நான் சொன்னேன் இன்னைக்கு சுவிசேஷம் இருக்கு, அன்னைக்கு சுவிசேஷம் இல்லை. அண்ணா பேருக்குள்ளதான் மகத்துவம் இல்லையா? இப்போ இயேசுங்கிற நாமத்தை சொல்றதுனால நமக்கு மகத்துவம் எவனுக்கும் கிடைக்குது, எவனுக்கும் அந்த மகத்துவம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இங்க பாருங்க, நான் பாருங்க, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். இனி எது பேரா இருக்கும்? சாராள். சாராள்னா என்ன? ஜாதிகளுக்கெல்லாம் தாய். பாருங்க, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். எப்படி வாக்குத்தத்தம் எப்படி வேலை செஞ்சிருக்கு? அன்னைக்கு இப்படிதான் வாக்கு பண்ண முடிஞ்சது. ஆனா கஷ்டப்பட்டாகிலும் இவங்க இதை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு கட்டத்துல சாராள் என்ன பண்றான்னா நகைக்கிற, அவளுக்கு செத்து போன கற்பம் இல்லை, நேற்றுக்கு தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். பிபிகேல சொன்னாவ, பிஆர்எஸ்ல சொன்னாங்க, கிம்ஸ்ல சொன்னாங்க, கம்ஸ்ல சொன்னாங்க, அங்க சொன்னா இங்க ஒன்னும் இல்லைன்னு சொன்னாவ. என்னத்த அப்படின்னு சொன்னவளுக்கு கத்தர் வயத்துல பூச்சியை கொடுத்தாரு. நம்ம ஊர்ல சொன்னுவேன், புழு பூச்சி இருக்கா ஏல, புழு பூச்சியடா வைக்கணும். தேவனுடைய வித்த சுமக்கணும். அதுக்குதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வித்து தேவனுடைய கனி இங்க கொடுக்கணும் இல்லையா? அதுக்குதான் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? மனைவியை கர்ப்ப பாத்திரத்தோடு உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் கர்ப்பம் செத்து இருக்கலாம், அது பிரச்சனை, இது பிரச்சனை, எது பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி எப்படி சாராளுக்கு கர்ப்பத்தை மறுபடியும் உருவாக்கி அதற்குள் விதையை வைத்தாரோ, அந்த தேவன் இன்றைக்கு நம்மளோடு உயிரோடு நம்மோடு ஆவியாய் ஜீவிக்கிறார். ஆவியில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தத்தையும் தேவன் நமக்கு பூமியில இந்த மாம்சத்தில் அனுபவிக்கும்படி அதிகாரமும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது.
அன்னைக்கு ஆபிரகாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் பாருங்க. இந்த நீங்கள் எபிரேயர் 12 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான், எப்படி நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நீதிமானாக்கப்பட்டான்னா தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாதுங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டாங்க. புரியுதா? இப்படியே நடந்துட்டு போயிருப்பாங்க, அப்படிதானே? என்னது? அன்னைக்கு இப்படி காத்து தான் சத்தம் வரும், இன்னைக்கு காத்தா வருது. காதை பஞ்சு வைக்கிற அளவுக்கு, கடுப்பேத்துற அளவுக்கு வீடு ஒரு மார்க்கெட். ஹல்லேலூயா. சில வீடு மார்க்கெட் இல்லை, அங்க ஒரே ஃபாரஸ்ட். சிங்கம் உருமுறது என்ன, யானை கோம், பிள்ளைங்க அன்னைக்கு இப்படி எல்லாம் அல்றதுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு இப்படி வனாந்தர் இப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்திருக்கும் சத்தம். மரம் மரம் காத்துல அசைகிற சத்தம் கேட்டிருக்கும். இந்த மாதிரி தான் சத்தம் கேட்டிருக்கும். இந்த சத்தத்துக்கு இடையில அன்னைக்கு ஒரு சத்தம் வந்திருக்கும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? எப்படி வந்திருக்கும்? ஆபிரகாமே, நான் உன்னை ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனாய் மாற்ற போகிறேன். இன்னைக்கு அப்படியே வருது. நாம போடுற சத்தியத்தையே நம்ம போய் கேட்கறது இல்லை. நம்மளும் ஒரு சேனல் வச்சுருக்கோம் பாருங்க, வாரம் போடுறோம் பாருங்க. யாருக்காக்க? பாவப்பட்ட சேனல் கேப்டிலாம் அப்படி கேட்க வேண்டியது இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு சுவிசேஷம் வாரி இறைக்கப்படுது. ஆபிரகாமின் நாட்கள் அது கிடையாது. அதனாலதான் பேரை மாற்றினாரு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பேருக்குள்ளும் கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தினால் அதாகும். நீ யாராவர், எந்த குலம், எந்த கோத்திரம், நீ என்னவாளவனவர் இருந்துக்கோ, என்ன ஜாதியவனா இருந்துக்கோ, நீ படிச்சுக்கோ படிக்காம இருந்துக்கோ, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிகிற என்றால் எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் எனக்கும் உனக்கும் பகிர்ந்தளித்து சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆமென்னா அவ்வளவுதான், வந்துருச்சு. ஹல்லேலூயா, வந்துருச்சுங்க. உங்களுக்கு புரியுதா? ஆமெனுக்கு வல்லமை தெரியுதா? இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பான்? மண்டிட்டு. நம்ம ஆளுங்க எங்க மண்டிடுறாங்க? ஹல்லேலூயா. நீ எப்படி வேணா நில்லு, எப்படி வேணா அசை, விசுவாசம் அசையாமல் இருக்கட்டும். சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படிதான் எனக்கு ஆகும். ஒருவனும் எனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஒருவனும் என் மேல கை போடுவதில்லை. அவ்வளவுதான். இதை ஏற்றுக்கொள்ள முடியலையா? இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா சபைக்கே வரப்படாது. ஹல்லேலூயா. அவிசுவாச சபை ஒன்று தொடங்குங்க. இல்லை 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 கோபால், அப்படி ஒரு சபை, ஆவிக்குரிய சபை இப்ப அப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. நிறைய சபை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சத்தமா. அடுத்து போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அவிசுவாசிகள்கிட்டையும் தேவனை அறியாதவன்ட்டையும் போய் கெஞ்சிட்டு தேவ நாமத்தை தூஷிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி பாரு, அவர் சொன்ன வாக்குத்தத்தை நம்பி பாரு, நீ வெட்கப்பட மாட்டாய். நீ வெட்கப்படலைன்னா உன் அப்பம் வெட்கப்படலைன்னு அர்த்தம். சும்மா கண்ட கழுதையெல்லாம் கேட்டுட்டு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றவன் தான் கள்ளேன். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள் ஆசீர்வாதம் இல்லையா? எதுக்கடா இங்க கொண்டு வந்தாரு?
வசனமே ஆசீர்வாதம் தான். வசனத்தில் இருக்குங்க. வசனத்தில் இருக்குங்க. எடுங்க வசனத்தை படிங்க ஒரு ஆள் ஜம்முன்னு. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன். நீங்க அண்ணாந்து பார்க்கறதும் கீழே குறிஞ்சா பார்க்கறதும் முதல்ல என்ன செஞ்சிருக்கு? ஆசீர்வாதம் உண்டாக்கிடுச்சு. முதல்ல அது என்ன செஞ்சாரு? உண்டாக்கிட்டார். அடுத்து வாசிங்க. இனிதான் மேட்ரு. அடுத்து என்னாச்சு? இருந்தது உண்மைதான், சூப்பரா இருந்தாரு. என்ன சொன்னாரு வாயால? என்னத்துக்கு சொன்னாரு? இருள் இருந்தபடினால் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு சாபம் ஒரு இருள், தரித்திரம் ஒரு இருள், வியாதி ஒரு இருள். இது விலகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். வெளிச்சம் வருதாங்க. சரீரத்தில் வியாதி இருக்குன்னா சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் தழும்பினால். உடன்படிக்கையின் சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் சொன்னா அந்த இடத்துல என்ன வருதுன்னா வெளிச்சம் வருது. அந்த சரீரத்துக்கு வெளிச்சம் வருது. இது அவர் சொன்ன மாதிரி நான் சொல்லணும், நீங்க சொல்லணும், வாயால சொல்லணும். இருதயத்தில் விசுவாசத்து நாவினால் அறிக்கையிடுவதை நீ பெற்றுக்கொள்வ. அறிக்கையிடலாம் பெற்றுக்கொள்ள மாட்டேன். எவனெல்லாம் அறிக்கையிடனா பெற்றுக்கொள்வான். வியாதி உண்டுங்க அப்படின்னா உண்டு, அது உண்டுங்க வெறுக்கணும். அதெல்லாம் தேவன் சொல்லாததை நீங்கள் சொல்லக்கூடாது. தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர் உண்டென்றும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்றும் விசுவாசிக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். விசுவாசம் இப்படிதான் துவங்கப்பட்டது. ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்குனாராம். நம்ம ஆளுக்கு வானத்தில் பறக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கணும். இருக்கிறதே அழைச்செடுக்க முடியல நம்ம ஆளுக்கு. நான் போகுதுன்னா முன்னாடி சொல்லுவாங்க, என்னடா இது நான் போகுதுன்னு எனக்கே தெரியாது. இந்த ஃப்ளைட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த ஏரோப்ளைன் போகிறப்போ அப்படியே ஓடுறது. சின்ன பிள்ளைல நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ சொல்லுவாங்க, நான் போகுது அதான் போகுதுன்றத ஊரில் நான் போகுது நான் நினைச்சேன் இது ஏதோ ஒரு நாய்க்கு வந்து பறந்து போகுது. அல்லேலூயா. கொழுப்பு சொல்லுங்க, கொழுப்பு சுற்றி சொல்லுங்க, கொழுப்பு சுற்றி. இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு வரும்போ ஃபெய்த் ஃபேமிலி சர்ச்சுக்கு வர்றதுக்கு பக்கத்துலலாம் உங்களுக்கு வீடு இருக்கும். கொழுப்பு பிடிச்சி சனிக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிட்டு சென்னையில் ரூமை போட்டு விடிய காலம் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ட்ரூவண்டத்துக்கு வந்து அதுலேருந்து ஹெலிகாப்டர் எடுத்து ஃபெய்த் ஃபேமிலி சபையில் இருக்கிற ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்கணும். கொழுப்பு சுத்தி ஏல பரலோகத்தில் இப்படிதான் சொல்லுவாரு. இப்படி சிரிப்பார். எப்படி குமாரன் சிரிப்பார். என்ன மகனே வித்தியாசமா சிரிக்கிற? கொஞ்ச நேரம் சொல்லவே மாட்டாரு பிதாக்கிட்ட. எப்படி சொல்லுவாரு? பிதாவே சர்ச்சுக்கு போக பைசா இல்லை கிடந்த பயலுக்கு இடையில ஃப்ளைட் வேணும்னு ஆசைப்பட்டு கொழுப்பு, என்ன கொழுப்பு? ஆவிக்குரிய கொழுப்பு பிடிச்சு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு 10,000 கிலோமீட்டர் சித்தி வந்து இறங்குறான் என் பையன். பாருங்க சாட்சியா நிற்கிறான். அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நேர ஃப்ளைட்டில் வர்றதுக்கு துப்பு இல்லாத அளவுக்கு விசுவாசம் இருக்குது. இனி கொழுப்பு சித்தி சொல்லுங்க, கொழுப்பு சுத்தணும். வேணும்னே போனோங்க இங்கேருந்து சென்னைக்கு இல்லையா? சனிக்கிழமை விடுற ஃப்ளைட்டை. அது வீக்கெண்டுன்னா காசு ஜாஸ்தியாக, அதனால கொழுப்பு சித்தி.
ஹல்லேலூயா. ஆமாங்க, இது நல்லா இல்லை, சூப்பர்ல. கார் இல்லாமல் சர்ச்சுக்கு வரக்கூடாது. அப்போதான் உங்களுக்கு நிலம் வாங்கணும்னு ஆசை வரும். ஹல்லேலூயா. வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே பரம்புவாய். இது ஆபிரகாமுக்கு சொன்னது. நான் சொல்றேங்க, பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் நீ செல்லுவாய். என்னடா வடக்கு கிழக்கு தெற்குன்னு பேசிட்டு, இங்கிட்டு போனால் அங்கே போகணும், கரெக்டாக அங்கே போய் நிற்கணும் இல்லையா? இங்கிட்டு போனால் ஆஸ்திரேலியாவாண்டு, இங்கிட்டு போனால் இங்கிலாண்டா, மேப்பே தெரியல, உட்கார்ந்தது மேப்பை படிக்கணும். ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் அனுபவிக்கும்படி. ஹல்லேலூயா. நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம் புரியுது? நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கிறோம்? சிலவங்க எல்லாம் நியூமராலஜி படி பேரை மாத்துறாங்க. என்னத்துக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூமராலஜியில் பேரை மாத்தின 2 பேர் எனக்கு தெரியும். ஐயோ, ஆரியன் ஆரியன் போட்டா நீங்க நல்லா இருப்பியா? ஐயோ, 2 சேர்க்க வேண்டும். உடனே 2 சேர்த்து கெசட்டில் கொடுத்து அதை மாற்றி ஆஹா கடைசியில் ஐயோன்னு விழி கேட்கும். புரியுதா? உன் பேரில் இல்லை இப்போ மேட்ரு, உன் பேருக்குள்ள ஏற்கனவே கத்தர். இப்போ பேர், உங்கள் பேர் இப்போ அஜீஷ் பேர், என்ன பேர் ஜூப்ளின். வித்தியாசம் இருக்கா? இல்லைன்னா சொல்லியிருக்கலாண்ணா ஜூப்ளின் 1 2 3 4 அப்படின்னா சூப்பர். எனக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குமா இல்லையா? கூடவே தான் இருக்கும், அப்படி தானே? இப்போ பேரை எப்படி மாற்றிருக்காரு தெரியுமா? இயேசு 1 2 3 4 5 6 7 8ன்னு எல்லா பேரையும் இயேசுவா மாத்திட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலவருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டாச்சு, எழுதப்பட்டாயிற்று, கையெழுத்து போட்டாச்சு. ஹல்லேலூயா. இனி தூங்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அள்ளி போடணும் பணத்தை. சொல்லுங்க, எண்ணி போடக்கூடாது, அள்ளி போடணும். கொஞ்ச நாள் கழிஞ்சு என்ன போடணும்? பணத்தை பொறுக்கி போடுறதுக்கு ஒரு கிட்டாச்சு வச்சுருக்கணும். எப்படி? கொழுப்பு. என்னது? கொழுப்பு. சொல்லலையே. இந்த கொழுப்பை சொன்னா அந்த கொழுப்பு இருக்காது. இல்லைன்னா கண்ட கொழுப்பெல்லாம் ஏறி அட்டாக் பிடிச்சி செத்துருவீங்க இல்லையா? திடீர்னு ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் தான் அட்டாக் வந்து செத்துருவான் அவன். ஆனால் ஆண்டவர்கள் இது இவ்வளோதானா? எப்படி இவ்வளோதானா? என் ஜேசிபி வச்சு பணத்தை அள்ள முடியாதா? நம்ம ஆளுங்க இப்படி எண்ணிட்டு இருந்த டைமில் கண்ணை ஆழமாக விட்டு எண்ணி அவன் மிஷின் வைக்க ஆரம்பித்தான். எங்கே? பேங்கில் இவன் போடுற பணத்தை மிஷினில் அடிக்கும் போய் இப்படி பார்த்துட்டு இருந்தான். இப்போ வீட்டிலே வந்துருச்சு. கடுப்பாக இருக்குது பணம் என்றது. இல்லை அஜிஷ்ட கேட்டால் தெரியும், கடுப்பாக இருக்குது பணம் என்றது இல்லையா? கேஷியராக இருந்தால் தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. வீட்டில் பணம்ன்றதுக்கு ஒரு 5 பேர் இருக்கணும். சொல்லுங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இல்லை ஆபிரகாம் அப்படிதான் வச்சிருந்தாரு. வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கே கொடுத்தாருன்னா நான் இயேசுக்கு பிள்ளடா, இயேசுக்கு பிள்ளை. அவருக்கே 12 பேர் இருந்தானுங்க. புரிஞ்சவங்களுக்கு புரியுதா? கூட 10 80 பேர்கிட்ட இருந்தானுங்க. டெய்லி 80 90 100 சாப்பாடு டெய்லி போடணுங்க. எவ்வளோ ரூபாச்சு நம்ம இன்னைக்குள்ள கணக்குப்படி?
என் கூட ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், எவ்வளோ ரூபா ஆகும்? 1000 ரூபாய்க்கு கணக்கு. ஒரு நாளைக்கு 1,00,000 இல்லையா? ஆண்டவர் சும்மாலா சாப்பாடு போட்டிருப்பாரு, இன்னைக்கு கஞ்சியும் ஊறுகாயும், நாளைக்கு பார்ப்போம் அப்படியே சொல்லிருப்பாரு. எல்லாம் போன இடம் எல்லாம் மாடு வெட்டி சாப்பாடு தான். சாலமன் டெய்லி ஆடு வெட்டுவானாங்க. அவன் சாப்பாடு எப்படி இருக்குமா? டெய்லி ஆடு. புரிஞ்சா? அப்போ நீங்கள் எப்படி சாப்பிடணும்? டெய்லி வீட்டில் மட்டன் இருக்கணும். சொல்லுங்க, என் வீட்டில் தினமும் மட்டன் இருக்கும். நான் சாப்பிடுவேன், இயேசுவின் நாமத்தில் சாப்பிடுவேன். எந்த கொலஸ்ட்ராலும் பிடிக்காது, எந்த கெட்ட கிரியும் என் சரீரத்தில் வராது. இயேசுவின் நாமத்தில் நான் சாப்பிட்றேன். இயேசுவின் நாமத்தில் என் சரீர அவயங்களுக்கு அது பலனாய் மாறும். டாக்டர் சொல்கிற மாதிரி, இந்த உலகம் சொல்கிற மாதிரி எந்த கொலஸ்ட்ராலும் எனக்கு வராது. என்னுடைய எல்லா அவயமும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கெட்ட கிரியையும் எந்த உணவின் உபாதையும் என்னை தொடாது. எந்த வியாதியின் கிரியையும் என்னை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. நான் இயேசு இரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அக்கினினால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து பலிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், தினமும் சாப்பிடுங்க. சொல்கிறேன் எப்படி? தினமும் ஆட்டிறைச்சி சாப்பிடணும். தினமும் ஆட்டிறைச்சி சாப்பிடணும்னா தினமும் இந்த வேதத்தை சாப்பிடணும். நீங்கள் இந்த நம்ம ஆளுங்க வக்கனையாக ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? பீஃப் சாப்பிட்டா கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கணும். எப்படி? அது பிளட்டை பியூரிட்டி பண்ணும். நான் சொல்கிறேன், நீ இந்த உலகத்தில் எதை வேணா எடு, அப்பா தான் ஆனியன். கொலஸ்ட்ரால் பிடிக்காத ஆனியன். அவரை தூக்கி உள்ள போடு, நீ தின்னு, மாங்குன்னு தின்னு, தின்னு தொலை. கொழுப்பு என்னது? இது வேற கொழுப்பு, அது வரும். அந்த கொழுப்புல இது ஆவிக்குரிய கொழுப்பு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு பாருங்க, சும்மா பாருங்க, கூப்பிடுங்க. ஐஸ்வர்யவானே, ஆசீர்வதிக்கப்பட்டவனே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உறங்கிய. அப்போ கரெக்டு தான், அப்போ கரெக்டு தான். அப்போ உறக்கம் நடக்குது. எழுந்துரு, நல்லா சாப்பிடு. பாஸ்டர் நல்லா சாப்பாடு போடுறாரு, இதை சாப்பிடாம கண்டதையும் தின்னு அங்கே இங்கெல்லாம் கொழுப்பு பிடிச்சி செத்து போவாத. ஆவிக்குரிய கொழுப்பை வாங்கிக்கோ, அது நல்ல கொலஸ்ட்ராலு. ஆவிக்குரிய கொலஸ்ட்ராலு, நல்ல கொலஸ்ட்ராலு. தெரியுமா? நமக்கு 2 கொலஸ்ட்ரால் இருக்கு, நல்ல கொலஸ்ட்ராலு, கெட்ட கொலஸ்ட்ராலு. வேர்க்கடலை சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ராலு இருக்குதுல்ல. தேவனை சாப்பிடு, நல்ல கொலஸ்ட்ரால். அதை சேதப்படுத்த முடியாது. அவர் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உட்கொள், விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாய். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பிரகாசந்திலா மாட்டரா. விசுவாச வாழ்க்கை இனிதே துவக்கம். சொல்லுங்க, இனிதே துவக்கம். அடிச்சு துவைக்க போறோம். சொல்லுங்க, அடிச்சு துவைக்க போறோம். புரிஞ்சுதா சிஸ்டர்? நாம இருக்கிற நாட்கள் மகா பெரிய மேன்மையான நாட்கள், கிருபையின் நாட்களில் இருக்கிறோம். ஆபிரகாமிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார், ஈசாக்கிலும் பெரியவர் நம்மளோடு இருக்கிறார். 100 மடங்கு 1000 மடங்கு பெருகுவோம். கணக்கே இருக்காது. நான் சொல்றேங்க,
ஆபிரகாமுக்கு 100 மடங்கு, அது கணக்கு. இயேசுக்கு மடங்கே கிடையாது. பலுகி பெருகி பூமியை நிரப்புவோம். ஆதாமுக்கு சொல்லப்பட்டதை 2 மாதம் கொண்டு வந்தச்சு. ஆதாம் பெற்றுக்கொள்ள முடியாததை பிச்சு 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 வாக்கு தத்தத்தின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததி பெற்றுக்கொண்டது. இன்றைக்கு பிச்சு பிச்சுலாம் இல்லைங்க, கொழுப்பு. கொழுப்புங்க, ஆவிக்குரிய கொழுப்பு. சொல்லுங்க, ஆவிக்குரிய கொழுப்பு. கொழுப்பு கொழுப்பு கொழுப்பு. அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, மெசேஜ் கேட்கல. கொழுப்பு. நம்ம அப்பனை மாதிரி நக்கல் பிடிச்ச ஆள் வேற யாருமே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இந்த ஆசாரியனை பார்க்கும்போது பார்க்க, உங்கள் மனதில் நினைத்ததென்ன? ஏல, மனதில் நினைச்சதுக்கே போட்டு மாற்றிருக்காருன்னா என் காதில் கெட்டுறதுக்கு போட்டு மாற்றுவனா இல்லையா? மாற்றுவனா இல்லையா? மாற்றுவனா இல்லையா? ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கெல்லாம் பிடிச்சுக்கங்கப்பா. இதே மாதிரி ஒரு சர்ச்சு கிடைக்காது உனக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். பெருமை, கொழுப்பு. கொழுப்பு. சைடில் எல்லாம் காலியாக இருக்குதே, கொழுப்பு கொழுப்பு, அதெல்லாம் கொழுப்பு. இப்போ தூதர்கள் யாரு நெறிஞ்சிருக்கானுங்க, கொழுப்பு. அவனுங்க பிஞ்சு தரிக்கிற மாதிரி வரும் ஜனங்கள், புரியுதா? பிஞ்சு தரிப்பானுங்க. ஹல்லேலூயா. பாவம், பிஞ்செல்லாம் தரிக்க மாட்டானுங்க. அவனுக்கு ஆசை இருக்கும்ல இல்லையா? அவனுக்கு கேட்பானுங்க. பாருங்க, நம்மளோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கானுங்க, கேட்பானுங்க. ஹல்லேலூயா. நமக்காக ஏற்படுத்தப்பட்ட எல்லா தூதர்களும் புறப்பட்டாச்சு. சொல்லுங்க, ஏற்படுத்தப்பட்ட தூதர்கள் புறப்பட்டாச்சு. எங்க? சுகத்தை கொண்டு வர, பணத்தை கொண்டு வர, ஐஸ்வர்யத்தை கொண்டு வர, சந்தோஷத்தை கொண்டு வர, சமாதானத்தை கொண்டு வர அவர்கள் புறப்பட்டாச்சு. அந்தகாரத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருக்கிற புதையல்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. It's coming. Hallelujah. தினமும் வார்த்தை கேளுங்க. சமைக்கிறவர்களே, 5 மணிக்கு எழும்பி சமைக்கும்போது, 5:30 எழும்பி சமைக்கும்போது, உன்னுடைய சமையல் அறையில் தேவனுடைய வார்த்தை கேட்கப்படட்டும். அனிஷா கூட சாட்சியாக சொன்னான், அண்ணா நான் பாட்டை கேட்டேன்னு வைங்களேன், என் சமையல் அறையில் பாட்டை கேட்டேன்னா வேலை எவ்வளோ வேகமாக தீருதுன்னு எனக்கு தெரியலன்னு. உன் சமையல் அறையில் தேவ வசனம் கேட்கட்டும், உன் பெட்ரூமில் கேட்கட்டும், நீ எங்கே போனாலும் கேட்கட்டும். ஏன் ரெஸ்ட் ரூமில் போனாலும் கேட்டுட்டே இரு. நான் கேட்டு தான் இருப்பேன். அதுக்குன்னே ஒன்று வாங்கு, ஹெட்ஃபோனு, பட்ஸ் வாங்கி வச்சுக்கோ. கண்ட கழுதையெல்லாம் கேட்காத. அதுதான் உன் வாழ்க்கையை மாறிடும். நீ எதை கேட்கிற அது வாழ்க்கையை மாறிடும். இட்ஸ் வெரி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? எத்தனை பேர் புரிஞ்சுது? கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.